தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பசங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போகவே மாட்டேன்றாங்க. ஒரு வருஷம் அப்படியாக வேலை பார்க்குறானுங்க. வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னாங்க. அது வேலைக்கு போகிறதுக்கான அறிகுறியே இருக்காது. அது ஒரு 6 மாதம் ஆகும் திரும்ப. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வாழ்ந்த சூழ்நிலையும் அவங்க வாழ்ந்துட்டுருக்க சூழ்நிலையும் தான். காலையில் இதே சென்னையில் இன்றைக்கி 32 டிகிரியில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கிராமத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ பார்ப்பீங்க. காலையிலேருந்து மழை பெய்யவும் இல்லை, வெயில் அடிக்கவும் இல்லை. அது ஒரு விதமான சுகம். அந்த சுகத்தில் காலையில் எந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், திரும்ப எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், டீ குடிக்கிறோம், மறுபடியும் நைட்டு போயிட்டு வர்றோம், ரவுண்டாக போட்டு திரும்ப மறுபடியும் சாப்பிட்டு தூங்குறது. இதுதான் வேலையாக இருக்கும். இதில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேறு ஜாலியாக இருக்கும். இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. இதை விட்டுட்டு 24 மணி நேரத்தை ஒயின் ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறது, அது வேறு காலகட்டம், இது வேறு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போய்ட்டுருக்கு. அங்கே 24 மணி நேரமும் ஹார்ன் அடித்து மனதில் நிம்மதின்றதே அது கிராமத்தில் தான். ஏன்னா அது இதுதான் ப்ரூஃப். எந்த ஒரு சத்தமும் கிடையாது. நான் 10 நிமிஷம் அப்படியே வாக் போகிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அமைதியாக மன நிறைவோடு இருக்கும். வாங்க பார்க்கலாம். என்ன தான் டவுனில் வாழ்ந்தாலும் கிராமத்தை வாழ்கிறது தான் சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை விட்டு போய் நம்ம வெளியில் வேலை பார்க்குறதுன்றது சாத்தியப்படாது. இதனால தான் தஞ்சாவூர் பக்கம் உள்ள பசங்க ஒரு வருஷம் கடுமையாக உழைச்சிட்டு 6 மாதம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையை ஒதுக்கிக்கிறானுங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இது இன்னும் எத்தனை வருட காலம்னு தெரியல. இருக்கிற வரையும் சந்தோஷமாக மன நிம்மதியாக இருந்துடுவோம். நன்றி.